இந்த வேர்ல்டு கப் ஃபுட்பால் ஃபீவர் இப்போ உலக அளவில் எல்லாரும் கொண்டாடக்கூடிய விளையாட்டு. நம்ம இந்தியாவிலேயும் மக்கள், தமிழ்நாட்டிலேயும் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது இதை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த வேர்ல்டு கப் ஃபுட்பால் இன்றைக்கி நடந்துட்டு இருக்கு. இது என்னது? இந்த விளையாட்டு ஏன் இத்தனை பேர் பார்க்குறாங்க? மற்ற எத்தனையோ விளையாட்டுகள் இருக்குது. நம்ம இந்தியாவினுடைய தேசிய விளையாட்டு ஹாக்கி இருக்குது. எல்லாருமே ரொம்ப விரும்பி விளையாடுறாங்களா இல்லையோ பார்க்கக்கூடிய கிரிக்கெட் வேறு இருக்குது, அத்லெட்டிக்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த ஃபுட்பாலுக்கு இவ்வளோ பெரிய கிரேஸ் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அது நீங்களே அதுக்கு முதல்ல ஆன்சர் சொல்லிட்டீங்க. இது வந்து ஒரு உலக திருவிழா. உலக திருவிழா, ஆமா. வேர்ல்டு. ஃபிஃபா சாக்கர்னு சொன்னால் ஒரு உலக திருவிழா, 4 வருஷம் நடக்கிற ஒரு உலக திருவிழா. அப்போது ஒலிம்பிக் உலக திருவிழா இல்லையா? ஒலிம்பிக்கை விட ஒரு பாப்புலரான கேம்னு சொன்னால் வியூவர்ஷிப்பை வச்சு பார்க்கும்போது ஃபிஃபா தான். ஆக்சுவலி லாஸ்ட் இயர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு பார்த்தோம்னா போன வேர்ல்டு கப் 2022 கத்தரில் நடந்ததை வந்து கிட்டத்தட்ட 5 பில்லியன் பீப்புள் பார்த்துருக்காங்க. 500 கோடி மக்கள். ஆமாம், அதில் ஃபைனல்ஸை மாத்திரம் ஒரு 1.5 பில்லியன் பீப்புள் பார்த்துருக்காங்க. இது வந்து உலகத்தில் எந்த ரெக்கார்டுக்கும் இன்க்ளூடிங் ஒலிம்பிக்ஸ் இதை பீட் பண்ண முடியல. அதாவது உலகத்திலேயே 800 கோடி மக்கள் தான் இருக்கிறாங்க. போன உலக கோப்பையை அதில் 500 கோடி மக்கள். ஆமாம், மொத்தமாக, அதாவது அந்த டூர்னமெண்ட் பீரியடில் மொத்தமாக வியூவர்ஷிப். ஆமாம். இப்போ நம்முடைய இப்போ இந்த ப்ரோக்ராம் 1 மில்லியன் 2 மில்லியன் 3 மில்லியன் பீப்புள் பார்க்கலாம், குறைவாக கூட பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு பாப்புலரான கேம் ஃபுட்பால். எதனால் பாப்புலர்னு நல்ல கொஸ்டின் கேட்டிங்க. ஃபுட்பால் வந்து இருக்கிறதுல உலகத்தில் நிறைய கேம்ஸ் இருக்குது. வாலிபால் இருக்குது, பாஸ்கெட் பால் இருக்குது, ஹாக்கி இருக்குது. எந்த கேமுமே இவ்வளோ சிம்பிள் கேம் கிடையாது. மனுஷனுக்கு நார்மலாக காலை வச்சு கிக் பண்ணுறது ஒரு நார்மல் டெண்டன்சி இல்லையா? அதே மாதிரி தலையை வச்சு முட்டுறது, அதாவது உடம்புல உள்ள எல்லா பாட்டை வச்சும் நம்ம விளையாடுற ஒரே கேம், இன்க்ளூடிங் ஹேண்ட். ஃபுட்பாலில் கையை தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அவங்க த்ரோ வந்து கையை வச்சு தான் பண்ணுறோம். ஸோ சிம்பிளஸ்டாக த சிம்பிள் கேம். அதாவது ஃபுட்பால் விளையாடணுன்னா ஒரு கோச் அவசியம் இல்லை, ஒன்றுமே அவசியம் இல்லை. நீங்கள் டே 1லேருந்து தொடங்கி ஒரு பிளேயராக ஆகலாம். அது எவ்வளோ பெரிய பிளேயர் நம்ம விளையாடுறத பார்த்தாலும் அதே மாதிரி நம்மளே விளையாட முடியும்னு ஒரு நம்பிக்கை நமக்கு அந்த இன்ஸ்டன்ட்லேயே வரும். அதுதான் ஃபுட்பாலோட சிறப்பு தன்மை. பியூட்டிஃபுல் கேம். ஆக்சுவலி பிராசிலில் வந்து இதுக்கு பேரே ஒரு பியூட்டிஃபுல் கேம் தான். அதுக்கு ஒரு ஸ்பானிஷ் போர்ச்சுகீஸ் டைமே இருக்குது, பியூட்டிஃபுல் கேம். ஓகே, ஜோகோ பேனிட்டோ த பியூட்டிஃபுல் கேம் அப்படின்னு சொல்கிறீங்க. அது பீலே தான் சொன்னாரா? இல்லை, அது ஜென்ரலாக அங்கே உள்ள ஒரு டேர்ம். ஆமாம், அங்கே வந்து பிராசில் வந்து ஒரு போர்ச்சுகலோட காலனியாக இருந்தது. அதனால் அங்கே வந்து போர்ச்சுகீஸ் தான் பேசுகிறாங்க. அர்ஜென்டினா வந்து ஸ்பானிஷ் காலனியாக இருந்து அங்கே ஸ்பானிஷ் பேசுகிறாங்க. பக்கத்து கண்ட்ரினாலும் லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட் அங்கே. ஜோகோ பேனிட்டோ. ஆமாம், த பியூட்டிஃபுல் கேம்.